ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ ரெடி பண்ணுறேன். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வளகாப்பு ஃபங்ஷனுக்கு பேக்ட்ராப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ எடுக்கிறதும் நான், அதே மாதிரி ரெடி பண்ணுறதும் நானுன்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ண முடியல. ஓவராலாக வந்துட்டு ஒரு அவுட்புட் மட்டும் காமிக்கிறேன். ஃபைனல் அவுட்புட் இதுதான். இது எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கூகுள்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்துக்கிட்டேன். இந்த பிக்சரை வந்துட்டு நான் அப்ளிகேஷனில் கொடுத்து கிரிட் லைன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கிரிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மொபைல் அப்ளிகேஷனே நிறையா இருக்குது. நீங்கள் அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கிரிட் போடும்போது நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கொயர் கிரிட் எடுத்திருக்கோமா, ரெக்டாங்கிள் சைஸ் கிரிட் எடுத்திருக்கோமா அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வாலில் காரை வந்துட்டு பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கும் கிரிட் அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ணேன். பட் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு அப்ளிகேஷனில் செலக்ட் பண்ணது ரெக்டாங்கிள் கிரிட்டு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாலில் வரைஞ்சப்போ ஸ்கொயர் கிரிட்டை வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம ரெக்டாங்கிள் கிரிட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்ளிகேஷனில் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது ரெக்டாங்கிள் கிரிட்டுக்கு தான் போச்சு. பட் நான் வந்துட்டு கிரிட்டோட ரோஸ் அண்ட் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் கிரிட்டாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ அப்ளிகேஷனில் நம்ம கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸ்லேயும் வந்துட்டு நான் வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸை லைட்டாக ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அப்போ தான் எரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்லைன் வரைஞ்சிட்டு உள்ளே வந்துட்டு நமக்கு பிக்சருக்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் கிரிட் எல்லாம் வந்துட்டு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வெளியில் இருக்கிறத எல்லாம் கேன்வாஸையும் வந்துட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் நான் உள்ளே இருக்கிறத மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மெயினாக நீங்கள் எங்கேயெல்லாம் டார்க் கலர் கொடுக்க போகிறீங்களோ அங்கே வந்துட்டு பர்ஃபெக்டாக எரேஸ் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா அது வந்துட்டு கலரோடனா பிளெண்ட் ஆகிடும். பட் நீங்கள் எங்கேயெல்லாம் லைட் கலர் யூஸ் பண்ணுறீங்களோ, மெயின் ஸ்கின் டோன் யூஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நீட்டாக எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வர்றப்போ கொஞ்சமாக தான் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னதான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் இருக்கிறத வச்சு மட்டும் ரெடி பண்ணலாம். எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க வேண்டான்ற பிளானில் தான் இருந்தது. கடைசியில் பெயிண்ட் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் பெயிண்ட்டும் கேன்வாஸும் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணியே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு பேக்ட்ராப் ரெடி பண்ணியிருக்கேன். கலர் பண்ணிவிட்டு பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு இன்கேஸ் எங்கேயாச்சும் டீட்டெயிலிங்கோ இல்லை வந்துட்டு நமக்கு கலர் எஃபெக்ட் கொடுக்கணும்னாலோ அது வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடயே இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வேறு என்ன பண்ணியிருக்கோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.